சர்க்குருவே சரணம். இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஐயனுக்கு மீன் சமைச்சு செல்வி படையல் போட்டிருக்காங்க. இன்றைக்கி நான் மட்டும் கணக்கம்பட்டிக்கு போகிறதா இருந்தது. நான் வீட்டுக்கு வெளியே வரும்போதே என்னோடய பேக்கை அந்த கேட்டு சிக்கிக்கிட்டு மறுபடியும் உள்ளே வந்து ஐயனோட விபூதி சந்தனத்தில் செல்வி கலை கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு கிளம்புனேன். இருந்தாலும் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா செல்வியை கூட்டுட்டு போகணுங்கிற ஒரு உத்தரவு. மறுபடியும் வந்தேன். இங்கே செல்வியெல்லாம் ரெடி பண்ணி வச்சு தான் கும்பிட்டுட்டு இப்போ நானும் செல்வியும் கணக்கம்பட்டி கிளம்ப போகிறோம். செல்வி சொல்லுங்கள், சத்தம் போட்டு சொல்லுங்கள். சர்க்குருவே சரணம். கணக்கம்பட்டிக்கு அவர் மட்டும் கிளம்புனாரு. நான் கிளம்பி விட்டுட்டு நாங்கள் மீன் சமைச்சு ஐயாவுக்கு வச்சு சாமி கொண்டு நினச்சிட்டு இருந்தேன். போய் கொஞ்சம் தொலைவிலே ஃபோன் பண்ணி வீட்டுக்கு திரும்ப வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னங்க சொன்னேன், இல்லை நீ கூப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னார். இப்போ வந்து சமைச்சு சாமி கும்பிட்டு இப்போ கிளம்பியாச்சு கோயிலுக்கு. சர்க்குருவோட கட்டளை கண்டிப்பாக நடையும். நீங்கள் எல்லாரும் சொல்கிற எல்லா விஷயத்தையும் ஐயனுக்காக கொண்டு போய் வச்சுருவாங்க. சரியா? சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம்.